என்னை பொறுத்த வரைக்கும் ஃபியூ டேஸ்க்கு பிறகு இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். இன்னைக்கும் திரும்ப அந்த அப்பள பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. விஜயோட பார்ட்னர் கால் பண்றாரு, என்ன அப்பள ஆட்லாம் இறங்கிட்டீங்க, கொஞ்சம் பெருசா திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. விஜய் கொஞ்சம் கோவப்படுறாரு. இந்த இடத்துல எனக்கு காவேரியோட ஆக்டிங் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு கொஞ்சம் ஏத்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ஓவராகவும் அவங்க அதை ஒரு ஜாலி மூட்ல எடுத்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ராகினி அஜய் கிட்ட கேக்குறாங்க, என்ன நீ ஆஃபீஸ் போகாம கேம் விளையாண்டுட்டு இருக்கிற, விஜயும் காவேரியும் ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னு சொல்லி. ராகினி கேக்குறாங்க, உண்மையை சொல்ல உனக்கு இந்த சொத்துல ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு தானேன்னு கேக்குறாங்க. அஜய் முடிச்சிட்டு இருக்கிறாரு. அஜய் சொல்றாரு, எனக்கு இந்த பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் நான் போறது இல்லை, நான் புது பிசினஸ் தொடங்கலான்னு இருக்கிறேன்ட்டு. அப்ப ராகினி சொல்றாங்க, நம்ம தாத்தா கிட்ட சொல்லுவோம் கதப்போம் அப்படின்ட்டு. ராகினி நினைக்கிறாங்க போல இருக்கு தாத்தா கிட்ட பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கலான்ட்டு. அஜய் பிளான் பண்றதா இருக்கும் ராகினி கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கலான்ட்டு. அப்ப அஜய் சொல்றாரு, எனக்கு 7:30 சனி நடக்குது, அதனாலதான் கொஞ்சம் இதை ஸ்டாப் பண்ணி வைக்க சொல்லி அப்பா சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு. அந்த நேரம் சாரதாமா நர்மதான்னு கூப்பிடுறது கேக்குது. ராகினி சொல்றாங்க, இந்த குடும்பத்தை முதல்ல இங்க இருந்து விரட்டணும்ட்டு. அஜய் சந்தோஷப்பட்டுக்கிற ஒரு மாதிரி இவளாவே டைவர்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் அவங்களை அனுப்புறதுக்கு முன்னால இருந்து யோசிக்கிறாங்க, ஏதாவது பிளான் பண்ணி அனுப்பிடலாம் அப்படின்றாங்க. சாரதாவும் நம்ம கங்காவும் பேசிக்கிறாங்க, தண்ணி வருதுலன்ட்டு. குமரன் போய் வெளியில இருந்து தண்ணி எடுத்துட்டாரு. அப்ப தாத்தா சொல்றாரு, தண்ணி எல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டிய தனிப்பா, ஏன் வெளியில இருந்து தூக்கிட்டு வாரீங்கன்னு சொல்லி மோட்டார் போட்டு வீட்டுல இருந்து எடுத்துக்க சொல்றாரு. டின்னர்ல வந்து சப்பாத்திக்கு அப்பளம் இருக்குது. விஜய் கேக்குறாரு, சப்பாத்திக்கு ஏன் அப்பளம்னு சொல்லிட்டு சொல்றாரு. வீட்டுக்கு எதுவும் ஹிடன் கேமரா வச்சிருக்கியோ தெரியல அப்படின்ட்டு. இப்ப தாத்தா வந்து காவேரிக்கு சப்போர்ட் பண்றாரு. விஜய் சொல்றாரு, நீங்க தாத்தா இவளுக்கு ஓவரா சப்போர்ட் பண்றீங்கன்ட்டு. போஸ்டர் எல்லாம் கலட்ட சொல்றதுக்கு தாத்தா சொல்றாரு, போட்டது போட்டதாவே இருக்கட்டும், ஏன் கலட்டணும்ட்டு. அப்பல பேக்லயும் விஜயோட போட்டோ வந்துருச்சு. அப்ப காவேரி சத்தியம் பண்றாங்க, இனி வந்து நான் இந்த பிரிண்ட் பண்ணதை மட்டும் யூஸ் பண்ணி, இதுக்கு பிறகு நான் புதுசா எதுவுமே பிரிண்ட் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்றாங்க. விஜய் சொல்றாரு, ஒரு சத்தியத்தை நம்ப இயலாதுன்னு சொல்லி. அப்ப அந்த சீன் வந்து சீரியஸா இருக்கிற மாதிரி இருந்ததுக்குன்னா அது காமெடியா தான் போகுது. விஜய் கோவத்துல கையை கழுவி சாப்பிடாம எழும்பி போயிடுறாரு. தாத்தா சொல்றாரு, அவன் கோவத்துல போகலாமா, இதுக்கு மேல இருந்தா சிரிச்சிருவான்னு பயந்து தான் போறான்னு சொல்றாரு. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. அப்ப நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குதுன்ட்டு. தேங்க்யூ.